வணக்கம். மற்றும் ஒரு உலக நிலவரத்துடன் சந்திக்கின்றோம். மத்திய கிழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் தாய் டிவியின் உலக நிலவரத்தில் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் போர் என்பது மீண்டும் தொடர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த போர் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருப்பது போன்றுதான் தெரிகிறது. குறிப்பாக ஈராக்கில் நடந்த ராணுவ நடவடிக்கையின் போது அமெரிக்க வீரர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. மேலும் மற்றும் ஒருவர் காயப்படைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் கடும் கோபம் அடைந்திருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துமாறு அறிவிப்புகளை விடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது. முன்னர் இடம்பெற்றிருக்கிறதை விட தற்போது அதிகரித்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா ஈரானிடையான போர் என்பது முடிவுக்கு வரப்போகிறது என்ற ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருந்தது. இதனால் உலக நாடுகள் ஒரு நிம்மதி ஏற்பட்டிருந்தது. ஆனால் சில வாரங்களிலேயே நிலைமை என்பது தலைகீழாக மாறியிருந்தது. இருதரப்பிலும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதனால் ஹார்முஸ் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி ஈரானை குறிவைத்து அமெரிக்காவும் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவது போன்றுதான் தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த சூழ்நிலையில்தான் ஈரானின் தாக்குதலில் மற்றொரு அமெரிக்க வீரர் உயிரிழந்திருக்கின்றார். சனிக்கிழமை இரவுதான் இரு அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருந்த நிலையில் இப்போது மற்றொரு வீரரும் உயிரிழந்திருக்கின்றார். இதை அமெரிக்காவின் மத்திய கட்டளையகம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் ஜூலை மாதம் 18ஆம் தேதி வடக்கு ஈராக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானிய ட்ரோன் வெடிக்காமல் இருந்திருக்கிறது. அந்த ட்ரோனை செயலிழக்க செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்ட போதுதான் அமெரிக்க வீரர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் மற்றொருவர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இதே நேரம் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த வீரர்களுடைய பெயர்கள் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக கடந்த 5 மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மோதல்ல இதுவரையில் அமெரிக்க ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை பலி எண்ணிக்கை என்பது 17 கடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடும் கோபம் அடைந்திருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய வர்த்தக கப்பல்களை அச்சுறுத்தியிருந்த ஈரானின் ராணுவ முகாம்களை குறிவைத்து அமெரிக்கா புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. சர்வதேச கடல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ள ஈரானை பலவீனப்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமன்றி இதற்கிடையில் ஈரானின் பல பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடிச்சத்தங்கள் கேட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதே நேரத்தில் தென்கிழக்கு துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய சாஃபகார் பகுதியில் பல வெடிப்புச் சம்பவங்கள் ஏற்பட்டிருப்பதாக ஈரானுடைய அரசு செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அருகிலுள்ள ஹோனார் நகரில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் மேலும் வடமேற்கு ஈரானில் இருக்கக்கூடிய தப்ரிஸ் நகரையும் அமெரிக்கா தாக்கியதாக தகவல் தெரிவிக்கின்றது. அதே நேரம் இதனை அமெரிக்கா உறுதி செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் உயிரிழப்பு அல்லது சேதம் குறித்த தகவல்களை ஈரானும் வெளியிடவில்லை. போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களை குறிவைத்து ஈரான் தொடர்ச்சியாகவே தாக்குதலை நடத்தி வருகிறது. எனவே முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை அங்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மத்திய பக்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய சில இடங்களை ஈரான் குறிவைக்கக்கூடும் என்ற தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அமெரிக்க தூதரகம் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்க குடிமக்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வளைகுடாவின் நிலைமை இப்படி இருக்கிற போதும் கச்சா எண்ணெயுடைய விலையேற்றமும் அதிகரித்து செல்கிறது. இப்போது கச்சா எண்ணெயுடைய விலை என்பது பேரலுக்கு $85 வர்த்தகமாகி வருகிறது. இதே நேரத்தில் போர் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இது மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக மத்திய கிழக்கில் ஒரு பதற்றமான சூழ்நிலையை தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது.
எனவே இரு நாடுகளுக்கு இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை எப்போது முடிவடையும் என்பது தொடர்பில் தான் உலக நாடுகளும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. மிக விரைவிலேயே இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. எனவே அங்கிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக தொடர்ச்சியாகவே உலக நிலவரத்தினூடாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் சந்திப்போம். நன்றி.